உத்திரமேஷில பிறந்தவனுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம், இல்ல திருமணத்துக்கு பின் அவங்க லைஃப்ல இப்படி எல்லா விஷயங்கள அவங்க பார்க்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கலாங்க சார். அது எப்படி இருக்குங்க சார்? சிறு வயதிலிருந்தே நல்ல தேசத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட, மன வலிமையோட செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு தெளிவான ஒரு தன்மையில், ஒரு பிடிவாதமான ஒரு குணத்தோட வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த நட்சத்திரமாக இந்த உத்திர நட்சத்திரம் அமைகிறது. உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பகுதி ஒரு பாதி சதவீதம், ஒரு 50% எடுத்துட்டிங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ரொம்ப சிரமப்படுவாங்க. எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அவங்க சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுங்க சார். வேலை வாய்ப்பு, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க நம்பர் ஒன்றா இருப்பாங்க. ஒரு பொறுப்பு இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொறுப்பு ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லை இந்த நபர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அது யாராக இருக்கும் சார்? உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தங்கத்திலேயோ இல்லை நிலத்திலேயோ முதலீடு செய்யலாம்னா எது அவங்களுக்கு சிறந்த முதலீடாக இருக்குங்க சார்? இந்த நிலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இறையருள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த நிலத்தை இவர்களை எப்படி பண்படுத்தி அதில் மிகப்பெரிய நன்மைகளை அடைகிறார்களோ அந்த அளவு இவங்களுடைய விருத்திங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். கோயில் வழிபாடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க சார்? உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு கோவில் வழிபாடு என்பது முழு முதற் கடவுளாக்கப்பட்ட சூரிய பகவானை மிகச் சிறப்பாக சூரிய நமஸ்காரத்தோடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னாவே போதும். வேறு எந்த விஷயமும் இவங்க செய்ய தேவையில்லை. உத்திரமேஷில் பிறந்தவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அவங்க லைஃப்பில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது எதுவாக இருக்கும்? இந்த உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடம்பு பயங்கரமாக அந்த பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இந்த பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம நட்சத்திரங்கள் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது, அவங்க லைஃப்பில் எப்படிலாம் இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ நம்ம உத்திரம் நட்சத்திரத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். பொதுவாக அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னா என்னங்க சார்? உத்திர நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறப்பது ரொம்ப ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு விஷயமாக நம்ம கருதலாம். இதில் பிறக்கக்கூடிய பெண் என்றாலுமே கூட அந்த ஆணின் கூடிய ஆதிக்கத்திறன் நிறைந்தவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறப்பதே சூரியனோட ஆதிக்கத்தை முழுமையாக உள்வாங்கிக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். எதுலேயுமே தன்னை முதன்மைப்படுத்தி கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு இறையருள் பரிபூர்ணமாக தர ஆரம்பிக்கும். சிறு வயதிலிருந்தே நல்ல தேசத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட, மன வலிமையோட செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு தெளிவான ஒரு தன்மையில், ஒரு பிடிவாதமான ஒரு குணத்தோட வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த நட்சத்திரமாக இந்த உத்திர நட்சத்திரம் அமைகிறது. இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டி பந்தயங்களில் வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது. உடல் வலிமையும் மன வலிமையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தகுதியாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா மற்றவர்களால் வெகு அற்புதமாக சுவீகரிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பெற்றவர்கள். இந்த உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை வசீகரிப்பதில் அதிக அளவில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. உத்திரமேஷில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லை ஜாப் எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அவங்க சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுங்க சார்? உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொழில் ஆரம்பித்தா கூட அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு குறுகிய காலத்தில் அடையக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன்னை சார்ந்திருக்கிறவர்களால் தான் நிர்ணயம் செய்யப்படும். தன்னை சார்ந்தவர்கள் ரொம்ப அற்புதமான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய வெற்றிங்கிறது ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் சேர்ந்துடும். அதே சமயம் இவர்களை சார்ந்தவர்கள் கொஞ்சம் சாதாரணமாக ஒத்துழைப்பு தராத நபர்களாக இருக்கும் பட்சத்தில், பெற்றோர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், தன்னுடைய பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது இவர்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இவர்கள் அதிக அளவில் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க நம்பர் ஒன்றா இருப்பாங்க. ஒரு பொறுப்பு இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொறுப்பு ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். அதில் நேர்த்தியும் இருக்கும், அதே சமயம் கடமை உணர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த வெற்றி அப்படிங்கிறத மிக எளிதாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மிக எளிதாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. உத்திரமேஷில் பிறந்தவங்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லை இந்த நபர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அது யாராக இருக்கும் சார்? உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு அல்லது மின்சாரம். இந்த 2 விஷயங்களில் மட்டும்தான் இவங்களுடைய பாதிப்பின் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால தான் இவங்களோட உடம்பும் மனசும்
வந்து கடுமையா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பா இந்த கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, மின்சாரமோ அல்லது இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோட அதிக அளவுல அந்த தன்னுடைய வேலையோ, பணியோ, தொழிலையோ செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கண்கள் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியம். அதேமாரி தியானம், மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை, இது சார்ந்த விஷயங்களெல்லாம் அதிக அளவுல அவங்க எச்சரிக்கையா இருக்கணும். மேலும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, ராஜகோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் இவங்க நிச்சயமா மாட்டிக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. மற்றவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய அறிவுரையால மிகப்பெரிய மாற்றங்கள் வழங்கக்கூடிய நபர்கள் இவருங்க. ஆனா இவர்கள் அதன் வழியிலிருந்து வரக்கூடிய பாதிப்பையும் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால, இடம், பொருள், ஏவல் உணர்ந்து ஒரு விஷயத்தை செய்தால் மட்டுமே இவர்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையில இருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம், இல்ல திருமணத்துக்கு பின் அவங்க லைஃப்ல இப்படியெல்லாம் விஷயங்கள வந்து அவங்க லைஃப்ல பார்க்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கலாங்க சார். அது எப்படி இருக்குங்க சார்? உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பகுதி ஒரு பாதி சதவீதம், ஒரு 50% எடுத்துட்டிங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரமா தெரியறதுனால இவங்களுடைய வெற்றிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா இவங்களுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணை கொஞ்சம் நேர் எதிரான தன்மையில அமைஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிரமம் தான். இவங்களுடைய வாழ்க்கை, இந்த தில்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கடுமையான போராட்டங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே சமயம் பிரிஞ்சும் போக முடியாது. வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைய இந்த உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவுல அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. இதுல வந்து பாதி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பாதிப்புல கடுமையாகவே பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. மேலும் வந்து திருமணம் என்பது இவர்களுக்கு வந்து ஒரு சரியான பருவ வயசுல அமைஞ்சிரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. மேலும் முன்பின் அறிமுகமில்லாத நபர்கள் வழியிலிருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை கைகூடி வரும். மாற்று இனத்தினரோ அல்லது மாற்று மதத்தினரோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. ஆனா பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும் திருமணத்துக்கு பிறகு. ஆனால் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமங்களோட இவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை ஒரு 50% உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது அவங்களுடைய காலேஜ் ஆகட்டும், இல்ல அதன் பின் இருக்க மேல் படிப்பு அப்படிங்கிறது எந்த அளவு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான அமைப்பா இருக்க போதுங்க சார்? உத்திர நட்சத்திரத்தை பொருந்த அன்பர்களுக்கு, ஆண், பெண் இருபாலருக்குமே சரிங்க, இந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்புகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும். குறிப்பா சொல்லணும்னா இந்த குரூப் 1 அந்த மாதிரியான கேட்டகரியில வரக்கூடிய அந்த கல்வி இல்லையில மிகப்பெரிய தேர்ச்சியை இவங்க நிச்சயமா அடைவாங்க. தன்னுடைய ஆளுமை திறனை அரசாங்கத்தோட பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். அரசு வேலை வாய்ப்பை பெறுவது என்பது இவருடைய லட்சியமாகவோ அல்லது ஆசை அபிலாஷையாகவோ நிச்சயமா இருக்கலாம். இருந்தாலுமே கூட இவர்கள் வந்து தனக்கு பிடித்த விஷயங்களை செய்வதில் அதிக வல்லவர்களாக இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவோம்னு நினைச்சிட்டு படிச்சாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவாங்க. இல்லன்னா ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா சொந்தமான பிசினஸ் செஞ்சு அதில வெற்றி அடைவாங்க. அல்லது வெளிநாடு போகணும், வெளிநாட்டில மிகப்பெரிய வியாபாரத்தை நான் முன்னெடுக்கணும், வெளிநாடுகள் வழியிலிருந்தெல்லாம் மிகப்பெரிய தொழிலை பெற்றடையணும் அப்படிங்கிற மாரியான ஒரு திங்கிங் இருக்குதுன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு அது நிச்சயமா நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தங்கத்திலயோ, இல்ல நிலத்திலயோ முதலீடு செய்யலாம்னா, எது அவங்களுக்கு சிறந்த முதலீடா இருக்குங்க சார்? உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முதலீடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா, தன் அறிவு சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த கல்வி கூடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது பள்ளிக்கூடம் இந்த மாதிரியான விஷயங்கள ஆரம்பிக்கிறது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, அல்லது டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது. இந்த மாரி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னேற்றத்தை பெறலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல முதலீடுல இவங்க சிறப்பா முன்னெடுக்கலாம். அதே சமயம் இந்த ஸ்பெஷலைசிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட மருந்து பொருட்களோ, விதை பொருட்களோ அல்லது பால் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்வது, விவசாயத்தில முதலீடு செய்வது, விவசாய நிலங்கள் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இவங்க முதலீடு செய்கிறது ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இறையருள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த நிலத்தை வந்து இவர்கள் எப்படி பண்படுத்தி அதில மிகப்பெரிய நன்மைகளை அடைகிறார்களோ, அந்த அளவு இவங்களுடைய விருத்திங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேற்சொன்ன விஷயங்கள்ல முதலீடு செய்வதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் இடத்துல வந்து விவசாய நிலம், 2வது இடத்துல தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம். 3வது இடத்துல இந்த கல்வி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், கல்லூரி அல்லது ஸ்கூல் இந்த மாதிரியான விஷயங்கள இவங்க முன்னெடுத்தாங்கன்னா, அதில நல்ல வளர்ச்சிய இந்த முதலீடுகள் வழியிலிருந்து நல்ல லாபத்த பிற்காலத்துக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களோட அவங்க எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும்.
உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல அவங்க லைஃப்ல கவனமா இருக்கணும். கண்டிப்பா இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அது எதுவா இருக்குங்க? இந்த உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடம்பு வந்து பயங்கரமா அந்த ஹீட் ஆகுங்க. அந்த ஹீட் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சிந்தனை திறனை கடுமையா பாதிக்கும். உடம்பு வந்து ஹீட்டா இல்லாம, முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய உடம்பை பாதுகாப்பாக குளிர்மைப்படுத்தி வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. குறிப்பா இவங்க சித்த மருத்துவத்தை நாடுவது தான் சிறப்பானதா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. எக்காரணத்தை கொண்டும் ஆங்கில மருத்துவம், மற்ற மாற்று மருத்துவத்தையும் நாடும் பொழுது, இதில் உடல் வந்து ஒத்துழைப்பு தராது. அதே சித்த மருத்துவத்தில பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய உடம்பு நல்ல ஒத்துழைப்பை தரும். உடனடியான அந்த நிவர்த்தியும் இவங்க நிச்சயமாக பெற முடியும். கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்கனாவே போதும். பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. இந்த உடம்பு வந்து வெப்பம், உஷ்ணம், உடல் உஷ்ணம் என்பது இவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கும். இதனால அடிக்கடி இந்த குளிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது, காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது, அம்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறது, இந்த மாரி சூழ்நிலையில உங்களுக்கு உருவாகும். இதனால இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத உடலை வந்து மிக குளுமைப்படுத்தி வைத்துக்கொள்வது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கோயில் வழிபாடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க சார்? உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு கோவில் வழிபாடு என்பது முழு முதற் கடவுளாக்கப்பட்ட சூரிய பகவானை மிகச் சிறப்பாக சூரிய நமஸ்காரத்தோட செஞ்சுட்டு வந்தாங்கனாவே போதும். வேற எந்த விஷயமும் இவங்க செய்ய தேவையில்ல. ஏன்னா, இவர் வந்து நமஸ்கார பிரியன். சூரியனை வந்து அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து அவரை வழிபாடு செய்வது தான் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா, சூரியன் வருவதற்கு முன்பு புருவ மத்தியில நினைச்சு சூரியனை வழிபாடு சூரியன் உதிப்பதாக நினைத்து வழிபாடு செய்யும்பொழுது அபரிவிதமான மாற்றங்கள் உண்டு. சூரியன் வந்த பிற்பாடு நீங்கள் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது அதம பலனை கொடுத்துரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவர்களுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு வழிபாடாக நிச்சயமாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்துடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.